த ரா ஆட்டோ கம்ப்ளீட் widget. ஸோ இந்த widget என்ன பண்ணும்னா, உங்களோட ரா வெர்ஷன கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். ஒரு ஃபிக்ஸபிள் வே பில்டர் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபங்ஷனால யூஸ் பண்ணும். இப்ப இது உங்களுக்கு புரியலைன்னா, ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு கீபேட் மீன் உங்க ஃபோன்ல ஆல்ரெடி கீபேட் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு வேர்ட் வந்து டைப் பண்றீங்க. ஸோ மல்டிபிள் டைம் வந்து நீங்க அந்த வேர்ட வந்து ஒரு டைம், 2 டைம் டைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட் மூலியமா வந்து உங்களுக்கு செக்ரிகேட் ஆயிடும். எப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து போட்டா மட்டும் போதும். கீழ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா, ரா வெர்ஷனால உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு நீங்க குடுக்குறீங்க. என்னு நீங்க டைப் பண்ணாவே, கீழ நீங்க என்ல என்னலாம் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகும். நேம் வந்து விசிபிள் ஆகும். இல்லைன்னா வேற ஏதாச்சும் எண்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சஜஷன் மூலியமா உங்களுக்கு காட்டும். ஸோ அது வந்து ஃபிக்ஸபிள் வே மூலியமா உங்களுக்கு பில்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபங்ஷன்ஸ் தான் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் வி see how to create this auto complete by using Ra widget. ஸோ இது கொஞ்சம் லாங் ப்ராசஸா இருக்கும். பட் ரொம்ப ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்க. ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கீபேட் அண்ட் விசிபிள் ஆகுறதுக்கான இந்த லைன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, என்னோட கிளாஸஸ்ல வந்து மை ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். ஸோ பேசிக்கா இந்த மை ஸ்டேட்ல என்னோட லிஸ்ட் எப்படி கிரியேட் இருக்கணும்னா, ஸ்டாட்டிக் ஐ மீன் ஸ்ட்ரிங்ல வந்து கிரியேட் ஆயிருக்கணும். நான் இந்த 3 விஷயம் தான் எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு தாட் வைக்கிறேன். இது வைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் என்னன்னா நேம், பிளேஸ், திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேர்ட் ரேண்டமா நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணா, இது வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஃபங்ஷன் மூலியமா எனக்கு நான் கிளிக் பண்ணும்போதே எனக்கு 3 விசிபிள் ஆகுற மாரி தான் இந்த ஆக்டிவிட்டி ஃப்ளோ பண்ணி வைக்க போறேன். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, எனக்கு ஓவர்ரைட்ல என்னோட பில்டருக்கான பேசிக்கான ஆப் பார் ஃபங்ஷன் இது வந்து நான் ஆல்ரெடி நெறைய வாட்டி பார்த்துட்டோம். ஸோ ஆப் பார்ல வந்து டைட்டில்ல மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மை ஆப் வந்து விசிபிள் ஆகுறதுக்காக கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாடியில வந்து ரா ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இது நம்மளுக்கே தெரியும். இதுனா ஒரு ஃபிக்ஸ்டட் வே ப்ரொவைட் பண்றதுக்காக, பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்ஷன். நெக்ஸ்ட் ஃபாலோட் தட் ஆப்ஷனல் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம். ஸோ இது என்ன பண்ணுனா, நான் இது வந்து கால் பேக் பண்ணும். என்னன்னா, நீங்க குடுக்குற அந்த ஃபில்டர்டு லிஸ்ட் ஐ மீன் நீங்க பண்ண இந்த ஃபில்டர் லிஸ்ட் இருக்குல்ல, இத பேஸ் பண்ணி உங்களுக்கு கரண்ட் அவுட்புட் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மூலியமா விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டர் மூலியமா விசிபிள் ஆகுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து இப்ப வந்து ஃப்ளோ பண்ண போறீங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எடிட்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுறதுன்னா, ரிட்டர்ன் த லிஸ்ட் டாட் வேர் தி ஸ்ட்ரிங் ஐட்டம். ஸோ இங்க தான் நம்மளோட ஸ்ட்ரிங் ஐட்டம் த லிஸ்ட் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஐட்டம் உங்களுக்கு நீங்க இத டைப் பண்ண நீங்க வந்து கர்சர் வைக்கும்போதே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங் ஐட்டம் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து லோயர் கேஸ்ட் வேரியபிள் கரண்ட் இன்புட்னால வரும். ஸோ நான் இது மாதிரி குடுத்துருக்கேன். கேப்ஸ்ல குடுத்துருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து நான் என்ன குடுத்துருக்கேன்னா, அதே போல ரிட்டர்ன் ஐட்டம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் மூலியமா எனக்கு லோயர் கேஸ் மூலியமா வொர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும்னா, நம்பளோட லிஸ்ட் ஐட்டம் குடுத்துருக்கோமா, இது வந்து உங்களுக்கு லோயர் கேஸ்னா உங்களுக்கு கீழ வந்து விசிபிள் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு வேணும்னா, அத வந்து நம்ம வந்து இன்புட் வழியா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக நெக்ஸ்ட் ஃபங்ஷன் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபீல்ட் வியூவர் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்பேக்ஸ் ஃபங்ஷன குடுக்குறோம். இது என்ன பண்றோம்னா, நம்ம பில்ட் பண்ண ஐ மீன் நம்ம இங்க பில்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்து என்டர் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் வழியா நம்ம என்டர் பண்ணணும். ஸோ இப்பதான் நான் இந்த டெக்ஸ்ட் வழியா நான் இப்ப என்டர் பண்றேன்னா, இத வந்து உங்களுக்கு வந்து விராப் பண்ணும். எத விராப் பண்ணும்னா, நீங்க இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் குடுத்துருக்கீங்களா, இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ல நீங்க குடுத்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து பில்டர் பண்ணும். ஸோ இதுக்காக நான் என்ன ஃபங்ஷன் குடுக்குறேன்னா, டெக்ஸ்ட் எடிட்டர் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ வந்து நான் குடுத்த டெக்ஸ்ட் எடிட்டிங் மூலியமா எனக்கு இந்த ஃபீல்ட் வியூவர் பில்ட் ஆகும். ஃபீல்ட் வியூவர்னா என்னன்னா, நீங்க இப்ப இங்க கர்சர் வைக்கும்போதே உங்களுக்கு இந்த எடிட்டர் வந்து வியூ ஆகுதா? ஸோ இதுதான் வந்து ஃபீல்ட் வியூவர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்றேன்னா, ஃபோக்கஸ் நோட் அப்படின்னு நான் குடுக்குறேன்.
ஸோ இது பேசிக்கா என்ன பண்ணும்னா, அ உங்களோட அ மே நீங்க ஆல்ரெடி மேனேஜ் பண்ண ஸ்டேட்டோட இன்புட் வந்து ஃபீல்ட் வழியா உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ எது உங்களோட ஃபீல்ட் வழியா விசிபிள் ஆகணுமா, இந்த லிஸ்ட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைட் கால் பேக் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த வைட் கால் பேக் என்ன பண்ணும்னா, உங்களோட ஃபீல்ட் சப்மிஷனுக்காக யூஸ் ஆகும். ஸோ ஒரு கால் பேக் ஃபங்ஷன் உங்களுக்கு வந்து கால் ஆகும். நீங்க சப்மிட் இன்புட் வந்து குடுக்குறீங்கன்னா, ஸோ ஓகே இது எப்படின்னா, இப்ப பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்றீங்க. பிளேஸ்ன்னு விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ நீங்க அத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து விசிபிள் ஆகணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் வைட் கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆன் ஃபீல்ட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம இப்ப கிரியேட் பண்ணியாச்சு. அத விசிபிள் பண்றதுக்கும் நம்ம வந்து குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வியூ ஐ மீன் சப்மிட் பண்ண உடனே எனக்கு டிஸ்ப்ளே ஆகறதுக்கான கால் பேக் ஃபங்ஷனும் குடுத்தாச்சு. ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்றோம்னா, இது எல்லாமே எனக்கு எங்க டிஸ்ப்ளே ஆகணும்? ஏதாவது ஒரு கண்டெய்னர், இல்ல பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எட்ஜ் கிரியேட் பண்ணா மட்டும், அதுக்குள்ள வந்து எனக்கு விசிபிள் ஆகணும்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ அதுக்காக என்னோட பேடிங் வந்து 8 வேல்யூல வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோடு பை என்னோட டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகுதுன்னா, எப்படிலாம் விசிபிள் ஆகணும், அது என்னோட கண்ட்ரோல் மூலியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். பிகாஸ் என்னோட நம்ம கண்ட்ரோல் இல்லாம எதுவுமே விசிபிள் ஆகக்கூடாதுல்ல. கண்ட்ரோல் ஃப்ளோ நம்ம வச்சிருக்கோம். இது வந்து ஆஃபனா நம்ம அனிமேஷன்ல கூட கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து பார்ப்போம். அது டியூரேஷன் வச்சிருக்கோம். இங்க வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஃப்ளோ பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இதுல வந்து ஃபோக்கஸ் நோட் நான் மறுபடியும் குடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன குடுக்குறேன்னா, என்னோட ஆன் ஃபீல்டு வந்து ஆன் சப்மிட்டட் வேல்யூ வந்து உங்களுக்கு செட் ஸ்டேட் வழியா விசிபிள் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்றேன்னா, இன்னொரு ஆப்ஷனல் வியூவர் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ இந்த ஆப்ஷனல் வியூவர் என்ன பண்ணுமா, ஆட்டோ கம்ப்ளீட் ஆன் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப நீங்க கிளிக் பண்ணா அது வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆன் செலக்டட் ஆகும். நீங்க எத்தன முறை நீங்க போயிட்டு அந்த கர்சர் வச்சு நீங்க டைப் பண்ணாலும், உங்களோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகணும். ஐட்ரேட் ஆயிட்டே இருக்கணும். ஐட்ரேட்மே டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். ஸோ இதுல வந்து நான் இன்னொரு ஸ்டேட் யூஸ் பண்ணா, அலைன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றேன். ஸோ, இப்ப நீங்க எல்லாமே லிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. இது எங்க வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அலைன் பண்ணோம். ஸோ, அலைன்மென்ட் சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ, இந்த அலைன்மென்ட் வந்து டாப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு விசிபிள் பண்ணும். பிகாஸ் நான் டாப் மோஸ்ட் கார்னர்ல விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ, இது வந்து என்னன்னா பேடிங் மூலியமா 8 குடுத்துருக்கேன். சைல்ட் மெட்டீரியல் குடுத்துருக்கேன். எலிவேஷன்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ, ஃபாலோடு பை என்னோட ஹைட் நான் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இது என்ன உங்களுக்கு விசிபிள் ஆகணுமா, என்னோட ஐட்டம் கவுண்ட்ட வந்து விசிபிள் ஆகணும். ஸோ ஆப்ஷன் வந்து லென்த் வந்து குடுத்தாச்சு. எவ்ளோ லென்த் மூலியமா எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இது எல்லாமே பேசிக்கா நம்ம லிஸ்ட் அந்த 3 வேர்ட் நம்ம இந்த லிஸ்ட் கிரியேட் பண்ணல. இதுக்கு எப்படி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குற ஃபங்ஷன்ஸ் இது. நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ஐட்டம் பில்டர் நம்ம டெக்ஸ்ட் பண்றோம். இதெல்லாம் நார்மலா நம்மளே கிரியேட் பண்றது தான். ஸோ இதுல வந்து ஃபைனல் என்னவா இருக்கணும், என்னோட ஆப்ஷன் வந்து என்னோட எலமெண்ட்டா இருக்கணும். ஐ மீன் நான் குடுக்குற இண்டெக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ இதுல ரிட்டர்ன் வந்து கெஸ்டர் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணா, இது வந்து என்னோட கெஸ்டர் டிடெக்டர்னா ரொம்ப லாங் பிரஸ் இந்த மாரி ஃபங்ஷனுக்கு தான் வந்து கெஸ்டர் டிடெக்டர் சொல்லுவோம். ஸோ இது வந்து விராப் பண்ணியிருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷன விராப் பண்ணி இருக்கும். ஸோ ஃபாலோட் பை இப்போ நான் குடுக்குற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ நான் நேம்ல இருந்து பிளேஸா மாத்தணும் இருந்தா, அது மாறணும்ல. அந்த ஃபங்ஷன்ஸ் தான் இது வந்து டிக்ளேர் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு லிஸ்ட் டைட்டில்ல வந்து ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ, இப்போ வந்து நம்ம ஃபங்ஷன்ஸ் மொத்தம் முடிச்சாச்சு. ஸோ, இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட அவுட்புட் வந்து இப்படி தான் வரும். ஸோ, இது வந்து நம்மளுக்கு கீபோர்ட்லாம் டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. நீங்க வந்து இங்க கர்சர் எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேடிங் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ, இந்த பேடிங்ல நேம், பிளேஸ் திங்ஸ் அட் த டாப் மோஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு விசிபிள் ஆயிருக்கு. ஸோ, இப்போ வந்து நான் வந்து ஆ நேம் அப்படின்னு கிளிக் பண்ணா, உங்களுக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகும். ஸோ, ஓகே. நீங்க இப்ப கேன்சல் பண்ணிட்டு, மறுபடியும் உங்களுக்கு பிளேஸ கிளிக் பண்ணா, உங்களுக்கு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வியூ ஆகும். ஸோ, நெக்ஸ்ட் திங்ஸ் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாரி கரண்ட் வேல்யூ உங்களால சேஞ்ச் பண்ண முடியறது தான் வந்து இந்த ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ, இதுக்கான பேடிங் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ, இதுக்கான பேடிங் வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். கீழ இருக்கிற நேம், பிளேஸ், திங்ஸ்க்கான பேடிங் வந்து இங்க வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ, இது வந்து டெக்ஸ்ட் வியூவர். ஸோ, டெக்ஸ்ட் வியூவர் எடிட்டருக்காக இத வந்து நம்ம கால் பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் லாங்கா இருக்கும். பட் வந்து புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரா ஆட்டோ கம்ப்ளீட்டட் ஃபங்ஷன் விட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க.